கொங்கு மண்டலத்தோட மைய புள்ளி நீர்வளத்திலையும் நிலவளத்திலையும் சிறந்து இருக்கிற ஒரு ஊர் எது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது ஈரோடு தான். அக்ரிகல்ச்சர்லயும் ஃபார்மிங்லயும் டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஈரோடுல கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் சில மெகா ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நாம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபியூச்சர்ல 2025 வரப்போற பிகெஸ்ட் மெகா ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல நாம பார்க்க போற முதல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா தி அம்ரூட் ப்ராஜெக்ட், அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்தியால இருக்கிற மேஜர் அர்பன் சிட்டிஸ்ல ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்க இந்தியன் கவர்மெண்ட். இது முதல்ல 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் கீழ ரெசிடென்ஷியல் ஏரியால அண்ட் அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சுத்தமான ட்ரிங்கிங் வாட்டரை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம எல்லா வீடுகள் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இருந்து வேஸ்ட் வாட்டரையும் ட்ரைனேஜ் வழியா நீட்டா ட்ரெயின் பண்ணணும். இதெல்லாம் போக அர்பன் சிட்டிஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் அப்கிரேட் கொடுக்கிறது தான் இந்த அம்ரூட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் கீழ தான் எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியால இருக்கிற 500 சிட்டிஸை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஈரோடு சிட்டியுமே ஸ்மார்ட் சிட்டி கேட்டகரியில செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இப்போ எல்லாருக்குமே குடிநீர் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஈரோட்ல ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்தியா லெவல்ல க்ரோ ஆகக்கூடிய எல்லா அர்பன் சிட்டிஸ்ல ஈரோடு ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணி ஈரோடுக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரைட் மூவ் தான். ஏன்னா ஈரோட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 54 ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 54 ப்ராஜெக்ட்ல ஈரோட்ல 24 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் பண்ணப்பட்ட இந்த எல்லா ப்ராஜெக்ட்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 332 கோடி. கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் போக இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்படாத ப்ராஜெக்ட்ஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 600 crore. சோ இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போற இரண்டாவது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்கிரேடேஷன். கம்ப்ளீட்டா ஈரோடு சிட்டி ஃபுல்லாவே ட்ரைனேஜ் சிஸ்டம் இன்டர்னல் சீவேஜா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பாதாள சாக்கடை எல்லாத்தையுமே அப்புறம் ரோடு சைடுல இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே கான்கிரீட் ஸ்லாப் போட்டு பூமி கீழே கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் ரோட்டுக்கு மேலேயுமே அர்பன் ஸ்ட்ரீட் லொகேஷன்ஸ்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே சோடியம்ல தான் ரன் ஆயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ இந்த எல்லா லைட்ஸுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்இடி லைட்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு சிட்டியோட ப்ராஜெக்ட்ல எல்லா சோடியம் லைட்ஸையுமே எல்இடி லைட்டா கன்வெர்ட் பண்ணதுனால எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் மிச்சமாகுது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அது எந்த சிட்டின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூணாவது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் சோலார் பேனல். ஈரோட்ல இருக்கக்கூடிய மேஜர் பப்ளிக் பிளேசஸ்ல சோலார் பேனல்ஸை லொகேட் பண்ணிருக்காங்க. இதனால ஈரோடு ஃபுல்லாவே கவர்மெண்டோட பப்ளிக் ஸ்பாட்ஸ் எல்லாத்துலயுமே ரினியூவபிள் எனர்ஜியை என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பா ஈரோடு மாவட்டத்துக்கு இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லணும். முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் சிட்டி கீழ ஐசிசியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மொத்த காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 crore. இந்த ப்ராஜெக்ட்டை 2022ல அபிஷியலா ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மெயின் காஸ்ட் என்ன அப்படின்னா வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் ஆல்ரெடி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் போக ஈரோடு கார்பரேஷன்ல இப்போ 203 கார்பரேஷன் வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி எல்லாமே எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு அண்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா சர்வேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். இதெல்லாம் போக ஈரோடு சிட்டில இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸையும் இந்த ப்ராஜெக்ட் மூலமா நாம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் அண்ட் வாட்டர் சப்ளை இந்த ஐசிசி மூலமா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஈரோட்ல எந்த அளவுக்கு ஸ்மார்ட் சிட்டி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா வாட்டர் சப்ளை எல்லாமே அவங்க வச்சிருக்கிற மொபைல் ஆப் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த வார்டுல எந்த இடத்துல இன்னைக்கு தண்ணி விடணும் அப்படிங்கறத கூட அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரியே ஸ்ட்ரீட்ல ஏதாவது ஒரு லைட் எரியல அப்படின்னா அதுவுமே ஆப்ல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இதே மாதிரியே அண்டர் கிரவுண்ட் பைப்பிங்ல ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதுவுமே ஆப்ல தெரிஞ்சிடும். இதெல்லாம் போக காமன் பப்ளிக் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸுமே போஸ்ட் பண்ணலாம். பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத சொன்னாங்கன்னா அதை அடுத்த அப்டேட்ல இருந்து மக்களுக்கு இன்னும் பக்காவா கவர்மெண்டால டெலிவரி பண்ண முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈரோட்ல இருக்கிற மெயின் ஏரியாஸ் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு உண்டான டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 1 crore. நம்ம லிஸ்ட்ல வர்ற அடுத்த ப்ராஜெக்ட் தி ஸ்டெம் பார்க். இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு முனிசிபல் சிட்டி கார்பரேஷன்ல அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 crores. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே 1000 ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிராக்டிகலா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெம் பார்க்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நார்மலா ஒரு ஸ்கூல்ல பிசிக்ஸ் லேப் இருக்கும், கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். ஆனா இந்த பார்க்ல எல்லாமே பிராக்டிகலா சொல்லி தராங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற அடுத்த ப்ராஜெக்ட் ஈரோடு ஸ்மார்ட் ரோடு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸ்போஸ்டா இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையுமே அதாவது டெலிபோன் லைன், எலக்ட்ரிக் லைன் அண்ட் சிசிடிவி லைன்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல ட்ரென்ச் வழியா கொண்டு போக போறாங்க. இதுக்காக ரோடுக்கு 2 சைடும் பாத்வே பண்ணி ஸ்பெஷலா ட்ரென்ச் வழியா அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போக போறாங்க. இதெல்லாம் போக ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கீழ ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரெனோவேஷன் பண்ணி யூஸுக்கே வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சர்ல நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரும் ஃபார்மிங்கும் பீக்ல இருக்கக்கூடிய ஈரோடு மாதிரியான சிட்டில கவர்மெண்ட் அடுத்து எந்த மாதிரியான மாடர்ன் மெகா ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர போறாங்க அப்படின்னு. கண்டிப்பா இன்னைக்கு நாம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈரோடு
நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஈரோடோட டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நான் ஆக்சுவலா ஈரோடுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு என்னோட கிளைண்ட்டை பேசும்போது ஈரோடுல இப்போ ரீசெண்டா என்ன மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் அடுத்த டெவலப்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஈரோடுல நேட்டிவா பிறந்து வளர்ந்த நம்மளோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்குமே ஈரோடுல டிராபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஈரோடோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஈரோடுல எவ்வளவு மழை அடிச்சாலும் சரி, எவ்வளவு புயல் அடிச்சாலும் சரி, பெரிய லெவல்ல எந்த விதமான பாதிப்பும், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டரும் ஈரோட பாதிக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மற்ற சிட்டிஸ்ல இருந்து வர்றவங்க டைரக்டா மெயின் ரோட்லயே டுவர்ட்ஸ் அவினாஷி அண்ட் கோயம்புத்தூர் போறதுனால ஈரோடுக்கு ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் வராங்க. விச் மீன்ஸ் ஈரோடுல டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அது ரோடு கனெக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற சிட்டிஸ் இருக்க மாதிரி மெட்ரோஸோ இல்ல வேற ஏதாவது ஃபியூச்சர் டெவலப் பண்ணாலும் சரி, ஈரோடுல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேட்டிவ் ஈரோடு கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்செப்டபிளா இருந்ததுனால கிளைண்ட் சொன்ன ஒரு விஷயத்தை டைரக்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆனா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் அடுத்த 10 to 15 இயர்ஸ்ல ஈரோடுல கண்டிப்பா ஒரு பெரிய பூம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஈரோடு தான் டாப் சிட்டிஸ்ல ஒன் ஆஃப் த சிட்டிஸா ஃபார்மிங்ல, இரிகேஷன்ல அண்ட் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பூம் இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.